கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும்படி தெரிந்து கொண்டுள்ளார். நீங்கள் கையிட்டு செய்கிற வேலைகள் அனைத்துமே கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கையின் பிரயாசத்தை பலப்படுத்துவார். நீங்கள் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு கடந்து வரும்போது செங்கடல் அவர்கள் முன்பாக பெரும் சத்தத்தோடு நின்றது. எல்லாரும் நினைத்தார்கள், அவ்வளவுதான், நம் வாழ்க்கை இதோடு முடிய போகிறது என்று. ஆனால் முடிவிலே தொடக்கத்தை கொடுக்கிற தேவன் நம்முடைய தேவன். மோசே கையில் இருந்த ஒரு கோலை எடுத்து அந்த கடல் மீது போட்டவுடன் ஒரு பெரிய வழி திறந்தது. இரண்டு சைடும் கடல்கள் ஒரு மதிலை போல நின்றது. அதன் மத்தியிலே இஸ்ரவேல் ஜனங்களை கடக்க கிருபை செய்தார். அதே போல உங்கள் வாழ்வில அநேக பிரச்சனைகள், போராட்டங்கள் இருக்கலாம். உங்களை நோக்கி இருக்க துன்பங்கள், கஷ்டங்கள் ஒரு பெரிய கடலை போல உங்கள் வாழ்வில் இருக்கலாம். ஆனால் இந்த நாளிலே தேவன் அதற்கு ஒரு விடுவை தரப்போகிறார். அந்த பிரச்சனைகள் மத்தியிலே உங்களை நடக்க செய்ய போகிறார். அந்த போராட்டங்களின் மத்தியிலே உங்களை நடக்க கிருபை செய்ய போகிறார். நாளை தேவன் உங்களை ஆசீர்வதிக்கும்படி நாம் ஜெபிப்போமா? தகப்பனே, உமக்கு நன்றி. இந்த நாளிலே கையெட்டு செய்கிற வேலைகள் எல்லாம் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. கையின் பிரயாசத்தை பலப்படுத்துங்க. அப்பா, உம்மை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளை நீ ஒருபோதும் தள்ளாது தேவன். நல்ல சுகத்தை பலத்தை தாருங்க. யாராவது வியாதியோடு இருப்பார்கள் என்ற நல்ல சுகத்தை தாருங்க தகப்பன. வேதனையோடு இருப்பார்கள் என்ற நல்ல சுகத்தை தாருங்க தகப்பன. அப்பா, மன கஷ்டங்களை மாற்றுங்க. என் தேவன் அவர்களை ஆசீர்வதிங்கிறாச்சு. நீர்தானே அனைத்தையும் செய்யக்கூடிய தேவன். இந்த வானத்தையும் பூமியை உண்டாக்குன தேவன் நீர் அல்லவா? இந்த வானத்தின் சகல அதிகாரமும் பூமியில் உள்ள சகல அதிகாரமும் உங்கள் கையில் அல்லவா இருக்குது தகப்பன. இந்த பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்க. அப்பா, வேதனையோடு இருக்கிற பிள்ளைகளை நீர் கண்ணோக்கி பாருங்களாச்சா. நீர் ஆஸ்வதிங்க, காத்துக்கொள்ளுங்க. கர்த்தராகிய இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் இனிய நாளாய் இருக்கட்டும். அனைவருக்கும் கர்த்தர் நாமத்தில் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். God bless you.